ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீ. ஸோ குபேரப்பட்டுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ன் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்னில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆன கலர்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ ரீஸ்டாக்ல வந்திருக்கு. அதில் நிறைய சாரீஸ்க்கு வந்து உங்களுக்கு மாடலிங் பிக்சர்ஸோடவே அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் சாரீஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அண்ட் ஷைனிங் தெரியும். ஸோ அப்போ கான்ட்ராஸ்ட்க்கும் இதுக்கும் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அண்ட் ஷைனிங் கொடுக்கறது கிடையாது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டடாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டை பொறுத்த வரையும் அந்த கான்ட்ராஸ்ட் கலர் தான் பெரிய ஹைலைட்டடாக தெரியும். பட் செல்ஃபை பொறுத்த வரையும் ஃபுல்லாக சேம் செல்ஃப் பேட்டர்னில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சாரியே வந்து அழகாக உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் வந்து நல்ல ஒரு ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஒழிஞ்சு மெட்டீரியலோ அதுக்கு கொடுக்குற சாஃப்டோ ஷைனிங்கோ சேஞ்ச் ஆகிறது கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸ். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ 950 ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஆடி சேலில் 899 ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இதே சேம் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே கிடைக்கும். 1050 ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ. ஸோ இப்போ இது ஆடி சேல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எந்தெந்த சாரீஸ்லாம் வீடியோவில் ரெகுலராக சொல்லுவோம் இந்த சாரீஸ் வந்து ஆடி சேலில் இருக்குன்னு, அந்த ஆடி சேல் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பேக் டு நார்மல் ப்ரைஸ் என்னவோ அதை தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதே சார்ட்டில் இல்லை எனக்கு ப்ரீமியமில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீமியம்லேயும் கிடைக்கும். 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில் சேம் இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே கிடைக்கும். ஸோ பாருங்கள், செல்ஃப் பேட்டர்ன் சாரீஸை வியோ பண்ணுற மாதிரி இருக்கிற கேட்லாக்லாம் எவ்வளவு அட்டகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா இருக்கும். செல்ஃப் சாரீஸ்லாம் வியோ பண்ணும் போது உங்களுக்கு அதுவும் நல்ல ஒரு போட்டோஸ்லாம் வந்து ஏதோ நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்றீங்க அப்படின்னா போட்டோஸ்ல இன்னும் உங்களுக்கு அந்த ஷைனிங் வந்து சூப்பராகவே தெரியும். ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அந்த போட்டோஸ்லாம் பார்க்கும் போது பாருங்களா, கேட்லாக்ல வியோ பண்ண மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அதுலலாம் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள டிசைனே தெரியல பாருங்க, அந்த அளவுக்கு அந்த ஷைனிங் தான் உங்களுக்கு ஹைலைட்டடா தெரியும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணிருக்கோம். கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்லயும் நிறைய ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. நியூ டிசைன்ஸ் நியூ ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட் தான் வந்துட்டு இருக்கு. நிறைய வந்து இப்போதைக்கு ரீஸ்டாக் தான் ஆடி சேலுக்காகவும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் எது ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டாங்க அதெல்லாம் ரீஸ்டாக் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்க அடுத்து வந்து அக்கேஷன், தீபாவளி அக்கேஷன்ஸ் இதெல்லாம் வரதுனால இன்னும் 1 month 1.5 monthsல வந்து திருப்பி நியூ ஸ்டாக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீஸ்டாக் ஆடி சேலுக்காக வந்து இருக்கிற ஸ்டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி சேல்ல வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இதை தான் இப்போ மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி வீவர்ஸ் கிட்ட இருந்துமே வந்து ஸ்டாக் வருது. இப்போ சில பேர் வந்து எனக்கு இந்த சாரீ வேணும் ப்ரீ புக்கிங்ல பண்ண முடியுமா அப்படின்ட்டு இப்போ கேட்குறீங்க. 1 or 2 பீசஸ்க்குலாம் ப்ரீ புக்கிங் கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரீ புக்கிங் எடுத்து வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேட்டர்ன் சாரீஸுமே கிடைக்காது. ஏன்னா ஒரு சில வீவர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ப்ரீ புக்கிங்கில் ஏன்னா அந்த டிசைன் அதை இதை மாற்றி திருப்பி வேற போடுவாங்க. ஒரு சில வீவர்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரீ புக்கிங் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீவர்ஸ் கிட்ட தறியிலேருந்து வாங்குறோம் பாருங்களேன், அந்த அப்போ அவங்களுக்கு வேற எதுவும் ஒர்க் இல்லை அப்படிங்கிற டைம்ல மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை ஏதோ ஷாப்ல ஆர்டர்ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க அந்த தறி போட்டுட்டு இருக்கும் போது வந்து அந்த ஒரு 20 சாரிக்காக அப்படின்ட்டு திருப்பி வந்து ரெடி பண்றதுக்கு வந்து யோசிப்பாங்க. ஸோ அதனாலதான் உங்களால முடியும் அப்படின்னு சில பேர் சொல்றீங்க. ஸோ நம்ம வீவிங் பண்றது கிடையாது, இல்லை வீவர்ஸ்ட தான் வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் தறியில எங்க நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அந்த இடத்துல இருந்து தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா 1 or 2 பீசஸ்க்குலாம் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ரீஸ்டாக் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ரீஸ்டாக் அப்படிங்கிறத வந்து பொறுத்து அதான் 1 or 2 பீசஸ் நம்ம சொல்லி ரீஸ்டாக் பண்ண முடியாது. நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது கிடைக்குமான்னு ரிப்பீட்டடாக நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கேட்கும் போது தான் அது ஓகே அப்படின்னு சொல்லி வீவர்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். 1-2 பீசஸ் அப்படின்னா நானுமே அதை எடுக்க அந்த 2 பீசஸ்க்காக மட்டும் வந்து வீவர்ஸ்கிட்ட போய் கேட்க முடியாது. அந்த 2 பீசஸ்க்காக மட்டும் கஸ்டமர்ஸ்க்கும் புக் பண்ண முடியாது. அந்த ரீசன் தான். ஸோ கொஞ்சம்
கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டாக் வரும், ஒரு பேட்டர்ன் வருது அப்படின்னா அந்த பேட்டர்ன் கண்டிப்பா நல்ல ஹிட் பேட்டர்ன் அப்படின்னா ரீஸ்டாக் வரும். ஸோ ரீஸ்டாக் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பேட்டர்ன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஃபாஸ்டான அக்கேஷன் வருது, எனக்கு உடனே வேணும் அப்படின்னா வேற ஏதாவது டிசைன் வேற மெட்டீரியல் பிடிச்சிருந்தா கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து நம்பர் 2ல பார்க்குற சாரி வந்து மைசூர் கிரேப். மைசூர் கிரேப்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா நியூ அரைவலா இருக்க டிசைன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் பார்டர்ல டிசைன் வந்து சேஞ்ச் ஆகி வரதுனால உங்களுக்கு வந்து பார்டர் டிசைனை நோட் பண்ணாமலே கலர் சார்ட் பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரிப்பீட்டடா அதே சாரின்னு நினைக்காதீங்க. நான் ரீஸ்டாக்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், நியூ டிசைன்னா நியூ டிசைன் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இதே பேட்டர்ன்ல ஒரு 2-3 வீடியோஸ் பிஃபோர் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ், அதுல ஒரு சில கலர் ஆட் ஆகி வந்திருக்கு, புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இது வந்து டோட்டலாவே உங்களுக்கு இதுல 3 to 4 டிசைன் போஸ்ட் பண்ணிருக்கோம். கீழே பார்டர் டிசைனை நோட் பண்ணுங்க, எல்லாமே நியூ டிசைன் தான். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி கிரீன்ல இருந்து பார்த்ததுல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்ல வந்திருக்கு. ரீஸ்டாக்லயுமே கலர் சார்ட் வந்து போன டைம் வராத கலர் சார்ட் மட்டும் ஆட் ஆயிருக்கு. ஒன்லி நீங்க இப்ப பாக்குற ஒரு 10 சாரீஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரீஸ்டாக் டிசைன், ஐ மீன் நம்ம ஆல்ரெடி இருந்த டிசைன்ஸ் ரீஸ்டாக் வந்திருக்கு. அதுலயுமே வந்து கலர் வந்து புதுசா ஆட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பியோர் மைசூர் சில்க் ஓட குவாலிட்டியில வர மைசூர் கிரேப். பியோர், அதுக்காக பியோர் மைசூர் சில்கான்னு கேட்காதீங்க. பியோர் மைசூர் சில்க் அப்படின்னா 5000 and above வரும் பிளைன் சாரியே. இது பார்த்தீங்கன்னா அது அப்படி அதே மாதிரியே ரெடி பண்ற மாதிரி இருக்கிற சாரீஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் 1000 and above வரும். ஸோ அந்த மாதிரி லுக் லைக் உங்களுக்கு பியோர் மைசூர் சாரீஸ் மாதிரியே வர சாரி தான் இந்த மைசூர் கிரேப். ரொம்ப அழகா இருக்கும். சாரி வியர் பண்ணாதான் வந்து அதோட கம்ப்ளீட் லுக் பிளைனா இருக்கே எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, சூப்பரா இருக்கும். ஒரு பட்டு வியர் பண்ண மாதிரி கம்ப்ளீட் லுக் கொடுக்கும். ஸோ அடுத்து நம்பர் 3ல பார்க்குற சாரி சிஃபான் ஜார்ஜெட் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்கோம். காதி ஜார்ஜெட்டு, காலா ஜார்ஜெட்டு, சிஃபான்லேயே பார்த்தீங்கன்னா விஷால் சிஃபானு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். ஃபர்ஸ்ட் பார்க்குற இது கூட உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் மைசூர் சிஃபானோட பேட்டர்னில் வந்துடும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வீடியோலையும் சிஃபான் நிறைய வந்துருந்துச்சு கலெக்ஷன். இன்னைக்கும் நிறைய கலெக்ஷன் பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸ் மாதிரியும் நல்ல அக்கேஷன் யூஸ் பண்ணுற ஜரி ஒர்க்கு போட்ட மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வந்திருக்கு. ஸோ நம்ம கிட்ட ரிப்பீட்டடா கஸ்டமர்ஸ் ஏதோ ஆர்டர் பண்றாங்க அதான் போடுவேன். நான் அகைன் ஒரு டைம் சொல்றது என்னன்னா டைட்டில பார்த்து காமன் டைட்டிலா தான் போடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து நேற்று பாருங்க மைசூர் கிரேப் நிறைய போட்டிருந்தோம். ஒரே ஒரு டைட்டில மைசூர் கிரேப் அப்படின்னு மட்டும் போட்டு வந்து ஓகே மைசூர் கிரேப் தான் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. அதுல வேற வேற டைப்ல நேற்று அவ்வளோ கலெக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு 2 டிசைன் தான் 2 பேட்டர்ன் தான் போட்டிருக்கோம். ஆனா நேற்று நிறைய பேட்டர்ன் போட்டிருந்தோம். அதே மாதிரி சிஃபான் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சிஃபான் எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க வீடியோ வந்து உள்ள பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியும். இது இல்லாம நம்ம வேற சாரீஸ்லாம் குரூப்ல போட்டுட்டு இருக்கோம், கம்யூனிட்டி பேஜ்லயும் போடுறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் சிங்கிள் கேட்லாக் சாரி அப்படிலாம் இருக்கிறதா ஒரே கேட்லாக் தானே. இதை வந்து நம்ம வந்து வீடியோஸ்ல போட வேண்டாம். ஏன்னா இப்ப செப்பரேட்டா வீடியோல வந்து ஒரு 3, 2 அப்படின்னா வந்து ஓகே. இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு கலெக்ஷன் அப்படின்னா வந்து அதை நான் ஷார்ட் வீடியோவா தான் போட முடியும். அப்படி இல்லைன்னா வந்து யூடியூப் கம்யூனிட்டி பேஜ்லயோ இல்லைன்னா குரூப்லயோ தான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி வேற கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி பேஜோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப்ல அன்னெசரியா ஜாயின் பண்ணிட்டு லிஃப்ட் ஆகாதீங்க ப்ளீஸ். எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை, எனக்கு இதெல்லாம் சொல்லி அந்த ரீசனுக்காக வந்து லெஃப்ட் ஆகாதீங்க. அப்படிங்கிற ரீசன் நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப்ல போடுறதுலாம் கம்யூனிட்டி பேஜ் தான் ஒவ்வொரு போஸ்டா போடுவோம். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, யூடியூப்ல போய் பாக்குறீங்க, கம்யூனிட்டி பேஜ்ல ஒரு போஸ்ட் மட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல காமிக்குது அப்படின்னா நீங்க நம்ம சேனலை கிளிக் பண்ணி உள்ள போய் மிச்ச போஸ்ட் எல்லாம் பாருங்க. பேலன்ஸ் இருக்கிற போஸ்ட் எல்லாம் பார்க்கும் போதுதான் ஃபுல் கேட்லாக். இப்போ ஒரு சாரியில 15 கலர் இருக்கு அப்படின்னா ஒரு போஸ்ட்ல 5 பிக்சர்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். அதனால அடுத்தடுத்த போஸ்ட்ல போட்டிருப்போம். அதனால ஃபுல் சார்ட்டையும் நீங்க பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு குரூப்ல ஓகே, ஆனா எனக்கு போன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட குரூப்ல போயிட்டு வந்து மீடியா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரியில ஸ்டோர் ஆகாது. இல்ல அதே மாதிரி நோட்டிபிகேஷன் அன்னெசரியா இப்போ நான் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இப்ப வீடியோல போடுற இந்த 200+ சாரீஸ்மே போய் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அது எதுக்காகனா கஸ்டமர்ஸ் ரெக்கார்ட் எனக்கு வீடியோல ஃபாஸ்டா போகுது, ரீசெல்லர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் அந்த பிக்சர் ஷேர் பண்ணிக்கிறேன், பிரைஸ் மட்டும் நான் வேணா இதுல பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம அதுல ஷேர் பண்ணுவோம். ஸோ இவ்வளவு வருது எனக்கு, அது வந்து ஒரு அன்னெசரியான நோட்டிபிகேஷன் வருது வாட்ஸ்அப்க்கு வெளியில அப்படின்னு நினைக்கிறவங்க நோட்டிபிகேஷனுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், குரூப்போட நோட்டிபிகேஷன். ஸோ வெளியில போய் நீங்க ஆஃப் பண்ணக்கூடாது, செட்டிங்ஸ்ல பண்ணக்கூடாது. நம்ம குரூப் உள்ள போயிட்டு அந்த செட்டிங்ஸ்ல ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து அவுட் சைட் வாட்ஸ்அப்பில் தெரியாது. ஒன்லி நீங்கள் வாட்ஸ்அப் உள்ளே போன மட்டும்தான் நம்மளோட குரூப்பில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அப்டேட் வந்திருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிறதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து குரூப்பில் வேணுன்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்ஷன்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. இல்லைனா அன்னெசரியாக ஜாயின் பண்ணிவிட்டு லிஃப்ட் ஆகும்போது அதர் குரூப் பர்சன்ஸ்க்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு அப்டேட் போடுறேன், நீங்கள் பாதியில் லெஃப்ட் ஆகுறீங்க, அந்த அப்டேட்டு செப்பரேட் ஆகிடுது. ஏன் ஜாயின் பண்ணுறாங்க, ஏன் லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு ரீசனே தெரியாமல் போயிடும். ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வீடியோலே போடுறோம், வீடியோவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, இல்லை நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதர் கஸ்டமர்ஸோ அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஹுட்ஸ்க்கு இவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இன்னும் உங்களுக்கு இன்னும் சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்போம். இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான். பட் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து விமன் என்டர்பிரினரே வந்து நிறைய பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய பட்ஜெட் போட்டு இப்போ ஒரு சாரி அப்படின்னாலே ஒரு சின்னதாக பண்ணணுனாலுமே எவ்வளோ அமௌண்ட் ஆகும் உங்களுக்கே சின்ன ஒரு ஐடியா இருக்கும். பட் இதே பார்த்தீங்கன்னா லேக்ஸில் 15 lakhs 20 lakhs 30 lakhs இந்த மாதிரிலாம் போட்டு இந்த சாரீஸ் பண்ணுற விமன் என்டர்பிரினர் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வியர் பண்ணி காமிப்பாங்க, இல்லை வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் போட்டு நிறைய இடத்துக்கு இந்த சாரீஸ்க்காகவே ஃபோட்டோஷூட்ஸ்க்கெலாம் வெளியில் மணி ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் ஃபோட்டோஷூட்டுக்கு எப்படி வெட்டிங் ஃபோட்டோஷூட்க்கு போடுறாங்க, அந்த மாதிரிலாம் போடுறவங்களாம் இருக்காங்க. பட் அவங்களோடலாம் நம்ம வந்து அவங்களுக்குலாம் ஸ்டாக் அவ்வளோ எடுக்கும் போது வந்து ப்ரைஸ் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு மார்ஜின் அவங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற சாரியோடய பார்த்தீங்க அப்படின்னா 400 300 500 rupees வந்து எக்ஸஸாக இருக்குது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு லோ மார்ஜின் செட் பண்ணுவோம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 50 70 80 இந்த மாதிரி மார்ஜினில் தான் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் நல்ல ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ அதர் ப்ராடக்ட் நம்மளோட வந்து குந்தன் ஹேண்ட்மேட் accessories plus micro plated women accessories எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வேணும்னாலுமே நம்மளோட ஷார்ட்ஸ் யூடியூப் கம்யூனிட்டி பேஜ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங்காக நிறைய காம்போ ஆஃபர்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் என்ன ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் கொடுக்கும் போது தான் நான் அடுத்த வீடியோ இன்னும் பிடிச்சிருக்குன்றது எங்களுக்கும் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.